ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் வாரம் சனிக்கிழமை. வாசிப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 12. பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். சிந்திப்போம். மன்னிக்கிறவன் மாய்ந்து போவதில்லை, மறக்கிறவன் மறைந்து போவதில்லை, தாழ்ந்து போகிறவன் விழுந்து போவதில்லை, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நாள் வாசகங்கள் வழியாக, தாழ்ச்சி நிறைந்த சேவையின் வழியாக வாழ்வின் உயரத்தை அடைய அழைக்கப்படுகின்றோம். இன்று அன்னை மரியாவின் அரசுரிமை பெற்ற நாளையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இவ்வுலக நாட்டங்களாகிய பணம், பதவி, புகழ், பட்டம், மரியாதை, அந்தஸ்து ஆகியவற்றில் நம்முடைய உயர்வை தேடாமல் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சேவை போன்ற கிறிஸ்துவின் மதிப்பீடுகளில் நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் ஆண்டவரின் மகிமை ஆலயத்திற்குள் நுழைந்து அந்த ஆலயத்தை நிரப்பிய காட்சியை காண்கின்றார். இது என் அரியணை, இது என் பாதங்களின் இடம், இஸ்ரேல் மக்களிடையே நான் என்றென்றும் தங்கும் இடம் இது என்று ஆண்டவர் கூறுவதை அவர் சுட்டி காண்பிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, மாறாக அது இறைவன் தங்கும் இடம். அதே போல நம் ஒவ்வொருவருடைய இதயமும் இறைவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். வெளிப்புறத்தில் நாம் பக்தியுள்ளவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தின் ஆழத்தில் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு பெருமை, பொறாமை, கோபம், சுயநலம், தன்னலம், பழிவாங்கும் எண்ணங்கள் போன்ற அனைத்தும் நிறைந்திருப்பதன் காரணமாக இறைவனுடைய அந்த மகிமை, ஆசீர்வாதம், அபிஷேகம் என்பது நம்மிலே முழுமையாக இறங்கவும் தங்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவரின் ஆலயமாக மாற்றிக்கொண்டாள். தன்னையே இறைவனது பார்வையின் முன்னில் தாழ்த்தி கொண்டதால் அவர் என்றென்றைக்கும் மேலாக ஒரு பெயரை தந்து அவரை உயர்த்துகின்றார், மகிமைப்படுத்துகின்றார். இன்று நாம் கொண்டாடுவது போல ஒரு அரசியாக அவரை உயர்த்துகின்றார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் கடுமையாக எச்சரித்து அவர்களை சாடுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் மக்களுக்கு நல்லவற்றை கற்பித்தார்கள், ஆனால் அவர்கள் எவற்றை கற்பித்தார்களோ அதன்படி ஒருபொழுதும் வாழ்ந்ததில்லை. அவர்கள் செய்ததையெல்லாம் மக்கள் பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே செய்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் விருந்துகளில் முதல் இடத்தையும் பொது இடங்களில் மக்கள் அவர்களை கைகூப்பி வணங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏழை எளியவர்கள் மீது செலுத்த வேண்டிய கவனத்தை தங்கள் மீது செலுத்தினார்கள். மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டிய இடத்தில் மற்றவர் தங்களை அன்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இப்படிப்பட்ட சிந்தனையை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையைத்தான் ஆண்டவர் சாடுகின்றார். தங்களிடமிருந்த அதிகாரத்தை தங்களுடைய புகழை பரப்புவதற்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று இயேசு கண்டபொழுது அவர்களை எச்சரிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கலாம், பணியிடங்களில் அதிகாரிகளாக இருக்கலாம், நம்முடைய திருச்சபையில் பொறுப்பில் இருக்கின்ற ஆட்களாக இருக்கலாம், நம்முடைய சமூகத்தில்
தலைமை பதவிகளை வகிக்கின்றவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்பது பிறரை ஆள்வதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்கு உதவுவதற்காக, தங்களையே தாழ்த்தி கொண்டு பிறருக்கு பணி செய்வதற்காக அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அவர்கள் செயல்பட அழைக்கப்படுகின்றார்கள். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கூறுகின்றார், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவன் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். தன்னையே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னையே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்தில் 2 தலைவர்கள் இருந்தார்கள். ஒருவர் எப்பொழுதும் தன்னுடைய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற போகின்ற மக்கள் எல்லாம் தன்னை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார். மற்றொருவர் அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்தினார். தன்னுடைய வீட்டில் இல்லாமல் மற்ற வீடுகளுக்கு சென்று அங்குள்ள தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பயங்கர மழை பெய்தது. சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. மக்கள் அனைவரும் பயந்து போய் எங்கு செல்வதென்று அறியாமல் திகைத்தனர். தன்னுடைய வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்த அந்த பெரிய மனிதர், நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஆனால் 2வது மனிதரோ தன்னுடைய வீட்டை திறந்து பாதிக்கப்பட்ட அனைவரும் உள்ளே வந்து தங்கும்படியும் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை கவனித்து கொண்டார். அன்று இரவு முழுவதும் அவர் அந்த கிராமத்தில் இருந்த குழந்தைகளையும் முதியவர்களையும் மற்ற மக்களையும் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். மழையெல்லாம் ஓய்ந்து சூழ்நிலை சற்று சரியான பின் அங்கிருந்த எல்லா மக்களும் அந்த 2வது மனிதரை, நீங்கள்தான் எங்கள் தெய்வம், எங்கள் குலசாமி என்று சொல்லி அவரை வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், போற்றி புகழ்ந்தார்கள். இனி நீங்கள்தான் எங்களுக்கு தலைவராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கோஷமிட்டார்கள். ஆனால் அந்த மனிதர், நான் உங்களுடைய தலைவராக இருக்க விரும்பவில்லை, உங்களுக்கு சகோதரனாக, உங்களுக்கு நண்பராக இருந்து உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அதை தட்டி கழித்தார். இதுவே இயேசுவின் போதனை. உண்மையான தலைவர் பிறர் தன்னை பாராட்டும்படி அவர்களுக்கு வெளிப்படையாக நன்மையை செய்வது அல்ல, மாறாக பிறர் துன்பப்படும் பொழுது அவர்களோடு கூட நின்று அவர்களுக்கு சேவை செய்வது. புனித ஜான் கிறிசோஸ்தம் இயேசுவினுடைய இந்த போதனையை விளக்கும் பொழுது, மனிதர்களிடையே உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையே பல தீமைகளுக்கு காரணமாக அமைகின்றது என்று கூறுகின்றார். அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கான ஒரு மருந்து என்று சொன்னால் அது தாழ்ச்சி என்று அவர் வலியுறுத்துகின்றார். புனித தாமஸ் அக்வீனாஸ் இயேசுவினுடைய இந்த போதனையை பற்றி கூறும் பொழுது, ஒருவர் கற்பிப்பது தவறு அல்ல, ஆனால் அந்த கற்பிப்பதின் வழியாக தன்னுடைய அறிவையும் அதிகாரத்தையும் தன்னுடைய சொத்தாக மட்டும் கருதாமல் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஆசிரியர் இறைவன் மட்டுமே. மனிதர்களாகிய நாம் அவருடைய அறிவை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற கருவிகளாக இருக்கின்றோம், அவருடைய பணியாளர்களாக இருக்கின்றோம் என்று அவர் கூறுகின்றார். புனித அகஸ்தினார் இயேசுவினுடைய இந்த போதனையை பற்றி கூறுகின்ற பொழுது, சொல்வதையும் செய்வதையும் ஒன்றாக கொண்டிராதவர்கள் நம்முடைய திருச்சபையிலும் இருக்கக்கூடும். எனவே அவர்களின் குறைகளை மட்டுமே சுட்டி காண்பித்து கொண்டிருக்காமல் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனைக்கு உட்படுத்தி நாம் நற்செய்தியின் ஒளியில் நடக்கின்றோமா என்று பரிசோதித்து பார்த்து அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முன்வர வேண்டும். இயேசுவினுடைய இந்த போதனையை நடைமுறைப்படுத்த நம்மை நோக்கி 3 கேள்விகளை கேட்போம். முதலாவது, நாம் செய்யும் நன்மை என்பது இறைவனுக்காகவா அல்லது மனிதர்களின் பாராட்டுக்காகவா? இரண்டாவது, பிறரிடம் நான் எதிர்பார்க்கும் நல்ல பண்புகளை முதலில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மூன்றாவது, என் குடும்பத்தில், என் சமூகத்தில், என் திரு அவையில் நான் என்னுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றேனா அல்லது என்னுடைய சேவையை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? அன்னை மரியாவை போல என்றும் புகழை தேடாமல் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முன்வருவோம். பிறரின் பாராட்டை எதிர்பார்க்காமல் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நன்மையின் பாதையில் நடப்போம். நம்மை துன்புறுத்துவோரை எண்ணி பழிவாங்கும் எண்ணத்தோடு வாழாமல்
அவர்களுக்காக சற்று நேரம் ஜெபிப்போம். இறைவனின் மகிமை, மாட்சிமை, அபிஷேகம், அருள், ஆசீர்வாதம் நிறைந்த இதயம் என்பது பொறாமையால், பெருமையால், ஆணவத்தால், அகங்காரத்தால், அதிகாரத்தால் நிறைந்த இதயமாக இருக்கவே முடியாது. அது தாழ்ச்சியும் சேவை மனப்பான்மை நிறைந்த இதயமாக மட்டுமே இருக்க முடியும். ஜெபிப்போம். தங்களையே தாழ்த்திக் கொள்வதன் வழியாக தங்களை உயர்த்தி கொள்ள முடியும் என்று சொன்ன இறைவா, பல நேரங்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், திறமைகள், எங்களுடைய வல்லமை, ஆற்றல்கள் அனைத்தையும் நினைத்து பெருமை கொண்டிருக்கின்றோம். அதிகார மமதையில் வாழ்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்வதற்கான ஒரே வழி தாழ்ச்சி என்பதை இன்றைய நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். அன்னை மரியாளைப் போல உமது திருவுளத்தை என்றும் எப்பொழுதும் எங்கும் நிறைவேற்றுகின்ற மக்களாக வாழ வேண்டிய வரத்தை எங்களுக்கு தாரும். உமது விருப்பங்களை செயல்படுத்துகின்ற வல்லமை, ஆற்றலை எங்களுக்கு தாரும். நாங்கள் நினைப்பது போல, நாங்கள் விரும்புவது போல எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையாவிட்டாலும், நாங்கள் துன்பத்தை சந்திக்க நேர்ந்தாலும், தடைகளை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் அமைந்தாலும், உம்மையே பற்றி கொண்டு நீர் எங்களை வழிநடத்துவதற்காக இருக்கின்றீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு விண்ணக வீட்டை நோக்கி பயணிக்க தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். நாங்கள் மரித்தாலும் எங்களை மறக்காத அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே திருமதி அமிர்தம்மாள் மாசில்லாமணி அவர்களுடைய 30ஆம் நாள் நினைவு நாளிலே அவருடைய ஆன்மாவை மீண்டும் ஒரு முறை உமது அற்புதமான, அதிசயம் செய்கின்ற, வல்லமை நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, உயிர்ப்பை கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உயிர்ப்பும் உயிரும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபொழுதும் சாகான் என்று வாக்களித்தீரே ஆண்டவரே. இந்த வாக்குறுதியிலே நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம், விசுவாசம் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த நம்பிக்கையை ஆசீர்வதித்து எங்களுடைய அன்பு சகோதரி அமிர்தம்மாள் மாசில்லாமணி அவர்களுடைய ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றியை, முடிவில்லாத வாழ்வை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த ஆன்மா மரணத்தின் மூலம் எங்களிடமிருந்து பிரிந்தாலும் இந்த ஆன்மா உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் மகிழ்கின்றோம். இந்த ஒரு நிறைவை, இந்த ஒரு மகிழ்ச்சியை இந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக அமைய நாங்கள் வேண்டுகின்றோம். எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 62 இறைவசனம் 3. ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் என்னும் இந்த வசனத்திற்கு ஏற்ப எங்களுடைய சகோதரியின் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உமது கரங்களிலே அரச மகுடமாய் திகழச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய சகோதரி ஒரு குடும்பத்திற்கு நல்ல தலைவியாய், அந்த கணவருக்கு நல்ல மனைவியாய், அந்த குடும்பத்திற்கு நல்ல வழிகாட்டியாய், எல்லோருக்கும் நல்ல நண்பராய், அனைவருடைய நல்ல சகோதரியாய், எல்லோருக்கும் முன் மாதிரியாய் வாழ்ந்து இப்பொழுது மரணத்தின் மூலம் எங்களிடமிருந்து பிரிந்திருக்கின்றார்கள். இருப்பினும் ஆண்டவரே, அவர் உம்மோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தான் நிறைவேற்றிய அனைத்து கடமைகளையும் சிறப்பாக நிறைவேற்றியதற்கான ஒரு பரிசை அவர் உம்மிடமிருந்து பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய இந்த அன்பு சகோதரிக்கு நீர் பாவ மன்னிப்பை கொடுத்து அவருடைய குற்றங்களை, குறைகளை எல்லாம் உரை பனி போல கரையச் செய்து அவருடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உமது வலது புறத்தில் அமருகின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இவரை பிரிந்து வாடுகின்ற இவருடைய குடும்பத்தாருக்கும் நீரே ஆறுதலையும் தேறுதலையும் தந்து வழிநடத்தியறலும். இந்த ஒரு மாபெரும் இழப்பை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வல்லமையை, ஆற்றலை, விசுவாசம் நிறைந்த ஒரு உள்ளத்தை அன்பு ஆண்டவரே அவர்களுக்கு தந்தரலும். இவர் விட்டு சென்ற நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை, நல்ல பண்புகளை இந்த குடும்பத்தாரும் இந்த சமூகத்தாரும் அவற்றை பின்பற்றி
அவற்றிற்கு சாட்சிகளாக வாழ வேண்டிய வரத்தை நிறைவாக தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய சகோதரியின் ஆன்மா ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தாருக்காக அந்த வான் வீட்டிலிருந்து பரிந்து பேசுகின்ற எல்லா வரங்களையும் தந்து வழிநடத்தியறலும். எங்களுடைய சகோதரியின் ஆன்மாவை ஆசிர்வதிக்கின்ற இதே நல்ல நாளிலே இவருடைய குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடும் ஆன்ம நலத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்கின்ற எல்லா வரங்களையும் தந்து அவர்களை நீர் சிறப்பாக வழிநடத்துவீராக. நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே இவருக்கு என்று அளித்தரலும். முடிவில்லாத ஒளி இவர் மீது என்றென்றும் ஒளிர்வதாக. ஆமென். நாங்கள் சரிந்து போனாலும் விழுந்து போகாமல் எங்களை பார்த்து கொள்ளும் இறைவா, இதோ இந்த நாளிலே அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தை கண்டுகொண்டு ஜபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும், அந்த குடும்ப உறுப்பினர்களையும், அந்த குடும்பத்தில் தேவையான அனைத்தையும் நீர் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த நேரத்தில் ஜபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.